நெல்லை காங்கிரஸ் நிர்வாகி மரண வழக்கில் 3 வார காலமாகியும் துப்பு துலங்காத நிலையில் வழக்கு விசாரணை சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டுள்ளது. உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்தில் சிபிசிஐடி அதிகாரிகள் தோண்டி பார்த்தனர். திருநெல்வேலி கிழக்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவராக இருந்த KPK ஜெயக்குமார் கடந்த 2ஆம் தேதி இரவு முதல் காணாமல் போனார். தந்தையை காணவில்லை என அவரது மகன் கடந்த 3ஆம் தேதி உவரி காவல் நிலையத்தில் புகார் அளித்த நிலையில் அடுத்த நாள் கரைசுத்துப்புதூரில் உள்ள வீட்டிற்கு அருகே உள்ள தோட்டத்தில் பாதி எரிந்த நிலையில் சடலமாக மீட்கப்பட்டார். ஜெயக்குமாரின் மரணம் பற்றி விசாரிக்க 10 DSPக்கள் தலைமையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டன. 3 வாரங்கள் கடந்தும் விசாரணையில் எந்த முன்னேற்றமும் இல்லாத நிலையில் வழக்கை சிபிசிஐடிக்கு மாற்றம் செய்து தமிழக காவல்துறை இயக்குநர் உத்தரவிட்டார். அதனைத் தொடர்ந்து சிபிசிஐடி காவல்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளனர். முதற்கட்டமாக சிபிசிஐடி திருநெல்வேலி மண்டல ADSP சங்கர் தலைமையில் 3 காவல் ஆய்வாளர்கள் மற்றும் 10ற்கும் மேற்பட்ட சிபிசிஐடி காவலர்கள் சம்பவம் நடந்த இடத்திற்கு சென்று ஆய்வு மேற்கொண்டனர். உடல் கண்டெடுக்கப்பட்ட இடத்திற்கருகே மீண்டும் ஒரு பள்ளம் தோண்டி தடயங்கள் கிடைக்கின்றனவா என்று ஆய்வு செய்தனர். ஜெயக்குமார் எழுதியதாக கூறப்படும் கடிதத்தில் குறிப்பிடப்பட்டிருந்த நபர்களுக்கு சம்மன் அனுப்பி விசாரிக்கவும் முடிவு செய்யப்பட்டிருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.